அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க. இன்றைய மருத்துவ நல அமைப்புல எந்த மாதிரியான புதிய பங்களிப்பினை உங்களை போன்ற மருந்தாளுநர்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள்? மருந்தாளுநர்கள் விற்பனையாளர்கள் நினைக்காதீங்க. நாங்கள் 24 மணி நேரமும் உழைச்சிக்கிருக்கோம். ஹாஸ்பிட்டல் ஃபார்மசி, கிளினிக்கல் ஃபார்மசிஸ்டாக மருத்துவர், செவிலியர், அடுத்து மருந்தாளுநர் 24 மணி நேரமும் உழைச்சிக்கிருக்கோம். ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் அட்மிஷன் ஆனோடனே மெடிக்கேஷன் ரீகான்சிலேஷன் சொல்லுவோம். அவங்களுக்கு என்னென்ன நோய், ஏற்கனவே என்னென்ன நோய் இருக்கு, வாழ்நாள் நோய் இருக்கு அப்படின்னு லிஸ்ட் எடுப்போம். அந்த லிஸ்ட்டுக்குரிய ட்ரக்ஸ் கிடைக்குதான்னு செக் பண்ணுவோம். அந்த ட்ரக் சார்ட்ல ஆட் ஆகுதான்னு பார்ப்போம். கரண்ட் டயக்னோசிஸ், கரண்டா அவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பார்ப்போம். அதுக்குரிய மருந்தும் ஆட் ஆகுதான்னு பார்ப்போம். இதுல எதுவும் டூப்ளிகேஷன் இருக்கான்னு பார்ப்போம். டூப்ளிகேஷன் இருந்தா அதை ஃபில்டர் அவுட் பண்ணி டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணுவோம். பேஷண்ட் எதற்காக அட்மிஷன் ஆயிருக்கான்னு பார்ப்போம். அறுவை சிகிச்சைக்காக அட்மிஷன் ஆயிருந்தா அவங்களுக்கு ரத்த ஓட்டத்தை அதிகரிக்கிற மாத்திரை, ஆன்டிகோயாகுலன்ட் மாத்திரை கிடைக்குதான்னு பார்ப்போம். அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி அந்த மாத்திரையை ஸ்டாப் பண்ணுவோம். அடுத்து சர்ஜிக்கல் ப்ரொஃபைலாக்சிஸ் ஆன்டிபயோட்டிக் பார்ப்போம். ஆன்டிபயோட்டிக் கொடுத்தோடனே அவங்களுக்கு கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவ் ரிப்போர்ட் அனுப்புறாங்களான்னு செக் பண்ணுவோம். கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவ் ரிப்போர்ட் வந்தவுடனே இமிடியேட்டா டாக்டர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி டீஎக்ஸ்கிலேஷன் பண்ண முடியுதா, எக்ஸ்கிலேஷன் பண்ண முடியுதான்னு செக் பண்ணுவோம். ஆன்டிபயோட்டிக் டோசேஜ் பார்ப்போம். ஆன்டிபயோட்டிக் டோசேஜ் அதிகமாக இருந்து அவங்களுக்கு கிரியாட்டின் கிளியரன்ஸ்ல எதுவும் எலிவேஷன் இருந்தா ஆன்டிபயோட்டிக் டோஸை கம்மி பண்ணுவோம். சர்ஜிக்கல் ப்ரொஃபைலாக்சிஸ் ஆன்டிபயோட்டிக் ஃபாலோ பண்ணுவோம். ஹீமோ அட்மிக்சர்னு ஒரு ப்ராசஸ் இருக்கு. ஹீமோ ட்ரக்கை ஃபுல்லாமே பாடி சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா கால்குலேட் பண்ணி ஹீமோ அட்மிக்சரை லேமினார் ஹேர் வுட்னு ஒரு ஹீமோ அட்மிக்சர் ரூம்ல ரொம்ப ஸ்டெரைலா நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி ஹீமோ பேஷண்ட்டுக்கு நாங்கள் கொடுப்போம். கடைசியாக டிஸ்சார்ஜ் சம்மரி ரெடி பண்ணும்போது அதில் எதுவும் ஜெனரிக் டூப்ளிகேஷன் இருக்கா, ஓல்டு டயக்னோசிஸ்ல இருக்க மெடிசன் எதுவும் மிஸ் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி கரெக்டான மருந்து, கரெக்டான ஸ்ட்ரென்த்து, கரெக்டான ஃப்ரீக்வன்சியில் இருக்கான்னு நாங்கள் செக் பண்ணுவோம். இது மருத்துவருக்கு எங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. மருந்து அப்படின்னா அதை கிளினிக்கல் ஃபார்மசிஸ்ட் பார்த்துக்குவாங்க அப்படின்ற நம்பிக்கையை நாங்கள் மருத்துவருக்கு செலுத்தியிருக்கோம். பேஷண்ட் கவுன்சிலிங் மூலமாக பேஷண்ட்டுக்கு நாங்கள் செலுத்தியிருக்கோம். மருந்தாளுநர்கள் மருந்து விற்பனை செய்பவர்கள் மட்டும் அல்ல. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைப்புகளில் அவர்களுடைய வேலை ஒவ்வொரு மணித்துளிகளும் அங்கே நிச்சயிக்கப்படுது. மருத்துவர்களுக்கு நம்பிக்கையான ஒரு பாத்திரங்களாக இந்த மருந்தாளுநர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பெருமையா சொன்னீங்க சார். நோய்களுக்கான